வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 37. அட்சயா பத்தி அந்த அளவுக்கு நாங்க எதுவும் உனக்கு விளக்க தர தேவை ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ மேல உனக்கு இருக்க ஆர்வமே அவளை பத்தி தன்னால எல்லாத்தையும் புரிய வச்சுடுச்சு என்று நகைத்தான் சித்தார்த். அவனுக்கு பதில் சொல்ல தெரியாமல் இவன் திணறுவதை கண்ட சிந்துஜா சின்ன முறுவலிப்போடு தன் கணவனை அடக்கினாள். போது உங்க கேடு எல்லாம், பாவம் பையன் ரொம்பவே திணறான். ஓ சாரி, இந்த கருணோட சேர்ந்து சேர்ந்து எனக்கு எதுக்கு எடுத்தாலும் கேலி பேசவே வந்துடுது. இட்ஸ் ஓகே அங்கிள், உண்மையில பிரச்சனை என்கிட்டதான். எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கிறதுனால உங்களை போல கேலி கிண்டல் பதிலடி எல்லாம் சட்டுன்னு வரமாட்டேங்குது என்றான் மெலிதாக சிரித்தபடி. அதுவும் சரிதான். இதுவே கருண் இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பான் தெரியுமா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம யோர் ரைட் பா, நான் அவகிட்ட பழகுனையே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கூலா சொல்லிருப்பான் என்று தன் இளைய மகனை நக்கல் அடித்தவன் அடுத்து தீவிரமான முகபாவனைக்கு மாறினான். சரி, இப்ப அடுத்து என்ன செய்யலாம்? எப்படி ரிச்சர்ட், நீ அட்சயா கிட்ட நேரடியா அவன் மனசுல இருக்கத முதல்ல சொல்லிடுறியா? அப்புறமா நாங்க எங்க முடிவை சொல்லிடுறோம். இல்ல அங்கிள், அது சரி வராது. அவன் நிச்சயமா என்னை எடுத்தறிஞ்சு பேசதான் முயற்சி பண்ணுவா. திருமண விஷயம் பேச ஆரம்பிக்கும் போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கசந்தரக்கூடாது. சோ இதுக்கு முதல்ல நீங்களே பிள்ளையார் சொல்லி போட்டுடுங்க. பிறகு அதை வச்சு அவளை நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷ் யூ குட் லக் என்றவன் கரம் பற்றி கொலுக்கிய சித்து அடுத்து தன் மனைவியிடம் திரும்பி, உன் மருமக விஷயமா நீ என்னமா முடிவெடுத்திருக்க என சிந்துவிடன் விசாரிக்க ஆரம்பித்தான். அன்றோடு செமஸ்டர் முடிந்ததில் லேசாக நிம்மதி அடைந்திருந்த அருந்ததி, அடுத்து நம் படிப்பிற்கான வேலை வாய்ப்புகளை முதலில் தேட வேண்டும். அண்ணாவும் நமக்காக எவ்வளவோ செய்துவிட்டார். இனியாவது அவருடைய பாரத்தை நாம் குறைக்க வேண்டும் என்று எண்ணியபடி விடுதியை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சற்று தள்ளி தங்களுக்குள் சலசலத்தபடி வரும் உடன் பயின்ற தோழிகளின் பேச்சுக்கள் காதில் விழவும் மனதில் சிறிய ஏக்கம் பரவியது. ஒரு சிலர் திருமண தேதி குறித்தாகிவிட்டது எனவும், சிலர் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் எனவும், மற்றவர்கள் ஏதாவது வேலையை தேட வேண்டும்பா என்றும் தங்களுக்குள் அலசி கொண்டிருந்தனர். கருணுடைய நினைவில் மனம் சோர்வடையும் பொழுதே, எனக்குத்தான் தலையெழுத்து இப்படி இருக்கிறது. அட்லீஸ்ட் இந்த அண்ணாவாவது திருமணம் செய்து நல்லபடியாக வாழ்ந்தாள் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்குமே. அதற்கும் வழி இல்லாமல் அந்த பேச்சையே எடுக்க விட மாட்டேன் என்கிறார்களே என்று தனக்குள் நொந்தவளை யாரோ உறக்க அழைக்கும் குரல் கேட்டது. அருந்ததி, ஏமா அருந்ததி? குரல் வந்த திசையில் திரும்பியவள் விடுதியின் சுற்றுப்புறத்தை பெருக்கி சுத்தப்படுத்தும் ஆயாவை கண்டதும் குழப்பத்துடன் வேகமாக அவரை நோக்கி சென்றாள். என்ன ஆயா? என்ன ஆயாவா? நல்லா கேட்டப்போ, பரீட்சை முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆக போகுது. ஹாஸ்டலுக்கு வர இவ்வளவு நேரமா? இல்ல, கடைசி நாள்ன்றதுனால ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பேசிட்டு அப்படியே நின்னுட்டேன். என்னாச்சு? எதுக்காக என்ன தேடுறீங்க? உன்னை தேடி ஒரு அம்மா வந்து 1/2 மணி நேரமா ஹாஸ்டல் ரிசப்ஷன்ல வார்டனோட பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீ ஏன் வருவன்னு பார்த்து லேட் ஆகவும் உன்னை கையோட கூட்டியார் சொல்லி என்ன அனுப்புனாங்க. சீக்கிரமா வா. ஓ என்றபடி அவர் வேகத்திற்கு ஈடாக விரைந்து நடக்க ஆரம்பித்தவளின் முகம் சிந்தனையை தத்தெடுத்திருந்தது. என்னை காண்பதற்காக இங்கே வந்து ஒரு அம்மா காத்திருக்கிறார்களா? யாராக இருக்கும்? விடுதிக்குள் நுழையும் போதே வார்டனுக்கு எதிரே அமர்ந்திருந்த பெண்மணியை கண்டு திடுக்கிட்டு நின்றாள் அருந்ததி. சற்று முன்னே சென்றுவிட்ட ஆயா திரும்பி, என்னம்மா வா என்க என தலையசைத்தவள் அருகில் சென்றாள். தன்னை கண்ட ஆவலுடன் புன்னகைக்கும் சிந்துஜாவிடம் மெல்ல முறுவளித்து, ஹாய் ஆண்டி, நீங்க எங்க இங்க என தயக்கத்துடன் விசாரித்தாள். எழுந்து அவள் அருகே வந்தவள் அவளுக்கு பதில் அளிக்காமல் வார்டனிடம் திரும்பி, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் அவளை கூட்டிட்டு போறேன் என்று விட்டு அருந்ததியிடம், சீக்கிரமா ரூம்க்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, உனக்கு 5 மினிட்ஸ் தான் டைம் என வாட்சை பார்த்தாள். அருந்ததி குழப்பத்துடன் வார்டனை பார்க்க, போமா பாவம், அவங்க 1/2 hour உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க என்றார். தயாராகி வந்தவளை தன்னுடன் அழைத்துக் கொண்டு நடந்த சிந்து, அப்புறம் எக்ஸாம்ஸ்ல எப்படி எழுதியிருக்க என்று கேட்க, நல்லா எழுதியிருக்க என முணுமுணுத்தவளின் குழப்பம் கண்டு இவளுக்கு புன்னகை அரும்பியது. காரில் அமர்ந்ததும் அவசரமாக, ஆண்டி, அண்ணா கிட்ட சொல்லாம நான் எங்கேயும் வெளியா தனியா போறதில்ல என்றபடி தன் அலைபேசியை உயிர்ப்பித்தாள் அருந்ததி. ஓ, தாராளமா சொல்லு.
ரிச்சர்டோட பெர்மிஷன் இல்லாமலா முன்பின் அறிமுகம் இல்லாத என்னோட வார்டன் ஒன்ன அனுப்பி வைப்பாங்க? என்று புருவங்களை ஏற்றி இறக்கியவள் காரை ரிவர்ஸ் எடுத்து நேராக்கி சாலையில் செலுத்த ஆரம்பித்தாள். அருந்ததி இமைக்காது அவள் முகத்தையே பார்த்திருக்க அவளிடம் முருவளித்த சிந்து தன் முன் டேஷ்போர்டில் இருந்த தன்னுடைய அலைபேசியை முடுக்கி ரிச்சர்டுக்கு அழைப்பு விடுத்து ஸ்பீக்கரை ஆன் செய்தாள். ஹலோ ஆண்டி, அருந்ததி வந்துட்டாளா என்றான் ரிச்சர்ட் எடுத்த எடுப்பில். அவளின் வியப்பை ஓர வழியில் கண்ணுற்றபடி இதோ பக்கத்துல இருக்கா, பேசு என்று விட்டு அவளிடம் சிறு தலையசைவில் ஜாடை காட்டினாள். லேசாக தொண்டையை செருமியவள், அண்ணா என்க. அருந்ததிமா, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சாடா, எப்படி பண்ணிருக்க என்று முதலில் விசாரித்தான் ரிச்சர்ட். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேனா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா. வெரி குட், இது நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். சரி, ஆன்டியோட லஞ்ச் முடிச்சுட்டு உன் ஹாஸ்டல் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அவங்களோட நேரா நம்ம வீட்டுக்கு வந்துரு. வீட்டுக்கா என்ன திகைப்புடன் விழிகளை அகல விரித்தவள். ஆனா அண்ணா, அன்னைக்கு நம்ம பேசுறப்போ ஆசிரமம் என்றவளை தடுத்தான் ரிச்சர்ட். நோனோ, எல்லா ப்ரோக்ராமும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதோட விவரங்கள் எல்லாம் ஆன்டி உனக்கு விளக்கமா சொல்லுவாங்க. ஓகே, நான் வீட்டுல வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. பாய். பாய் ஆன்டி என தொடர்பை துண்டித்தான். உறைந்து போய் அமர்ந்திருந்தவளின் தோள் தட்டு உலுக்கிய சித்து, ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு, வாடா சாப்பிட போலாம் என கீழ் இறங்கினாள். யோசிக்கும் திறனை இழந்து சலனமில்லா முகத்துடன் பொம்மை என கீழே இறக்கியவளின் கரம் பற்றி அழைத்து சென்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைவான நபர்களை அமர்ந்திருந்த ஃபேமிலி ரூமில் ஒரு கார்னர் டேபிள் முன் இருந்த நாற்காலியை அவளை அமர வைத்துவிட்டு தானும் எதிரே அமர்ந்தாள் சிந்துஜா. அருகில் மெனு கார்டன் வந்து நின்ற பேரரிடம் ஒரு நிமிடம் என்றவள் அருந்ததியின் முகத்தை பார்த்தாள். அதுவரை அவள் முகத்தையே பார்த்திருந்தவள் மெல்ல இமைகளை தாழ்த்த முறுவளித்தவள். அருந்ததி என மென்மையாக அழைத்தாள். தன்னிடம் விழிகளை உயர்த்தியவளிடம் என்ன சாப்பிடுற என்று விசாரிக்க ஆர்வமே இல்லாமல் ஏதோ ஆண்டி என்றாள் அவள் அலுப்புடன். ஆஹா, சரி, அட்லீஸ்ட் வெஜ்ஜா ஆர் நான் வெஜ்ஜா? வெஜ்ஜே ஓகே என்றாள் அருந்ததி அவசரமாக. ஓகே என்ற சிந்து பேரரிடம் உணவிற்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு மருமகளிடம் திரும்பி அவளை ஆழம் பார்த்தாள். உனக்கு வெஜ் தான் பிடிக்குமா? நான்வெஜ் சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன், ஆனா ரொம்ப பிடிக்காது. ஓ, கஷ்டம்டா சாமி என்று சோகமாக கன்னத்தில் கரம் வைத்து அதனை தாங்கிக் கொண்டாள் சிந்து. என்ன ஆண்டி என்று புருவம் சுருக்கினாள் இளையவள். பெண்ண, கருணுக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும், சும்மா வெளுத்து கட்டுவான். நீ என்னடானா வெஜ் தான் பிடிக்கும்னு சொல்ற என்றாள் பெரும் கவலையுடன். சிந்துவை பார்த்த நொடியிலிருந்தே கருணின் நினைவுகளால் மெல்லிய தாக்குதலுக்கு ஆளாகி இருந்தவள் அவனுடைய அன்னை அவன் பெயரையே குறுக்கே இழுக்கவும் தடுமாற ஆரம்பித்தாள். இயலாமையில் கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து நெருங்கி என தன்னை சமன் செய்ய போராடியவள், இதையேன் இவர்கள் என்னிடம் சொல்கிறார்கள் என்று குழம்பவும் மறக்கவில்லை. ஏசி கொஞ்சம் குறைவா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கொஞ்சம் வேக்க மாதிரி ரொம்ப சூடா இருக்குல்ல. நான் வேணும்னா டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் குறைக்க சொல்லவா? நாவினால் வறண்ட இதழ்களை லேசாக ஈரப்படுத்தியவள், இல்ல ஆண்டி, பரவாயில்ல, வேணாம் என அலைப்பாயும் விழிகளுடன் அவளை தடுத்தாள். ஆர் யூ ஷூர்? என தலையாட்டியவளை கனிவுடன் நோக்கியவள். நேத்து ரிச்சர்ட் எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தா, நானும் அங்கிளும் அவனோட கலந்து பேசி சில முடிவுகள் எடுத்திருக்கோம் என்றாள். மூச்சு விடவும் மறந்து சிந்துவின் முகத்திலே அருந்ததியின் விழிகள் நிலைத்துவிட, சில பல ஆலோசனைகளுக்கு பிறகு இனியும் நீயும் அவனும் தனித்தனியா வசிக்கிறது சரியில்லை, ஒரே வீட்டுல ஒன்னா அண்ணன் தங்கச்சியா தான் வசிக்கணும்னு அவங்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம் என்க பேரர் உணவு தட்டுகளை கொண்டு வந்து டேபிளில் அடுக்க ஆரம்பித்தார். அருந்ததியின் கவனம் அதில் செல்லாமல் சிந்துவிடமே கொழுமி இருக்க அடுத்து உணவு பதார்த்தங்களை வைத்து சென்ற பேரரிடம் தேங்க்யூ என சின்ன புன்னகையை உதிர்த்தவள் இவளிடம் திரும்பினாள். சரி, சாப்பிடலாமா என்றவள் ஒரு தட்டில் சிறிது வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சாஸ் அண்ட் பன்னீர் கிரேவி சிறிதுவிட்டு அவளிடம் நகர்த்தினாள். சன்ன பெருமூச்சொன்றை வெளியேற்றி அருந்ததி அதை எடுத்துக்கொள்ள, பாரு, பேபிகார்ன் ஃப்ரைய மறந்துட்டேன் என்றபடி அதையும் தன்புறம் நகர்த்தியவளிடம் தேங்க்ஸ் ஆண்டி என முணுமுணுத்து விட்டு உண்ண துவங்கினாள் பெண். சிந்துவாக அடுத்து எதுவும் கூறுவாள் என எதிர்பார்த்திருந்த அருந்ததி அவள் அமைதியாக உண்ணவும், திடீர்னு என்னாச்சு ஆண்டி
எதுக்காக நான் அண்ணா வீட்டுல தங்கணும்னு நீங்க முடிவெடுத்தீங்க என்ற மெதுவாக விவரம் கேட்டாள். நீயும் ரிச்சர்டும் எதுக்காக ஆளுக்கு ஒரு இடமா பிரிஞ்சிருக்கீங்க? உங்களோட ஆத்மார்த்தமான உறவு முறைய சரிவர புரிஞ்சுக்க தெரியாம எதிர்காலத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணையா வர போறவங்கள்ட்ட இருந்தோ அல்லது அவங்க குடும்பத்தார்ட்ட இருந்தோ எந்தவித சர்ச்சையும் சங்கடமோ தோன்றிடக் கூடாதுன்னு தானே ரிச்சர்ட் அந்த மாதிரி முடிவெடுத்தான். லேசாக முகம் வாடியவள் இமைகளை தாழ்த்தி ஆமோதிப்பதாக தலையசைக்க, இப்பதான் அதுக்கு அவசியம் இல்லாம போயிடுச்சே. உங்களை பத்தி தெளிவா நல்லா புரிஞ்சுக்கிட்ட குடும்பத்தினரோட எதிர்காலத்துல வாழ போறீங்கன்றப்போ இன்னமும் இந்த பிரிவெல்லாம் எதுக்காக சொல்லு என்று அவளிடம் சுற்றி வளைத்து குறும்பு புன்னகையுடன் கேள்வி எழுப்பினாள் சிந்துஜா. அவள் கூறுவதையெல்லாம் அப்படியே இன்ஸ்டன்டாக மூளையில் இறக்கி சரிவர புரிந்து கொள்ள முடியாது திணறிய அருந்ததி இறுதியில் தனக்கும் அண்ணனுக்கும் திருமணம் ஏதோ பேசுகிறார்கள் என்பது வரை புரிந்து எதிரில் உள்ளவளை விக்கித்து பார்த்தாள். இப்படி பேச்சு மூச்சு இல்லாம இது என்ன ரியாக்ஷன் மருமகளே? என்னால எதையும் தெரிஞ்சுக்க முடியலையே என்று கோலாக உதட்டை பிதுக்கினாள் சிந்து. மருமகளே என்ற அழைப்பிலேயே இதயம் வெம்மி விழிகள் கலங்க துவங்க வலதுகையை மடக்கி அதில் தலை கவிழ்ந்து நெற்றிக்கு முட்டு கொடுத்தவள் எதிரில் இருந்தவளிடமிருந்து தன் முகத்தை மறைத்துக் கொண்டாள். விரிந்து சுருங்கும் நாசியையும் துடிக்கின்ற உதட்டையும் கட்டுப்படுத்த வெகுவாக போராடினாள் அவள். மூடிய விழிகளில் இருந்து 2 சொட்டு நீர்த்துளிகள் உணவு தட்டில் பட்டு தெரிக்கவும் தான் சுற்றுப்புறம் உணர்ந்து இதழ் கடித்து தன் உணர்வுகளை அடக்கினாள் அருந்ததி. பேபிமா என்ற தழுதழுப்பான பிசிறிய அழைப்பில் கலங்கிய முகத்தோடு நிமிர்ந்தவளிடம் கையில் இருந்த டிஷ்யூவை நீட்டினாள் சிந்துஜா. அவள் விழிகளை நேராக காணாது வாங்கி தன் முகத்தை ஒற்றை எடுத்தவளிடம், சரி முதல்ல நிம்மதியா சாப்பிடு, மீதியா பிறகு பேசிக்கலாம் என்றவளின் சொல்லை கேட்டு அமைதியாக தட்டில் இருந்ததை விழுங்க ஆரம்பித்தாள் அருந்ததி. வெளியில் எதையும் பேசவில்லை என்றாலும் தனக்குள் சிந்துவின் வார்த்தைகளை தீர ஆராய்ந்து கொண்டிருந்தவள் சட்டென்று வியப்புடன் நிமிர்ந்து அவளை நேராக பார்த்தாள். அருந்ததியிடம் அசைவை உணர்ந்து அவள் முகம் பார்த்தவள் கண்களில் குறும்புடன் புருவங்களை ஏற்று இறக்க சிவப்பேறும் கன்னங்களுடன் உதட்டை கடித்தவள் தன் வெட்கத்தை குறைக்க போராடினாள். இந்த தண்ணியை கொஞ்சம் குடி, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் என்று கண் சிமிட்டியவளிடம், ஆண்டி என்ற முனங்களோடு கண்களை இறுக மூடித்திருந்தாள். நீங்க கல்யாணத்தை பத்தி சொல்லும்போது ரிச்சர்ட் அண்ணாவையும் சேர்த்துதானே சொன்னீங்க? அப்ப அண்ணாவுக்கு பொண்ணு ரெடியா என்றாள் விழிகள் மின்ன மிகுந்த ஆவலுடன். ஓ, சூப்பரா தயாரா இருக்கா. முதல்ல சீக்கிரமா சாப்பிட்டு முடி. உன்கிட்ட நான் நிறைய மனசு விட்டு பேசணும். அதெல்லாம் இங்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று முடித்தாள் சிந்துஜா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.